Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்துல தான் பாட்டு வந்திருக்கு. ஸோ தீபாவளி முடிஞ்சிருச்சு. நம்ம தீபாவளி வெக்கேஷன்ல இருந்தனால நாங்கள் நிறைய வீடியோ பண்ணல. ஸோ நாங்கள் நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு. அப்புறம் நிறைய ராஜ் கூட ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. அதனால நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். ஸோ ஃபைனலி நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோம். இனி நெக்ஸ்ட் வர்ற பாட்டு படங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுவோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நேற்று ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெலுங்கு ராம்சரண் சாரோட படம் தான் நேற்று வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு வீடியோ சாங். ஸோ அதை நாங்கள் வந்து பண்ண முடியல நேற்று, இவங்க ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்ததுனால. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம் காலங்காத்தாலேயே. ஸோ படம் பேர் என்ன பெத்தி. ஸோ இதான் படம் பேர். ஸோ பாட்டு பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சிக்கிரி சிக்கிரி சாங். எஸ், ஸோ இதான் சாங் பேர். இதில் வந்து ராம்சரண் சார் கூட யார் நடிச்சிருக்காங்கன்னா ஜான்வி கபூர் மேம் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இது இவங்க ரெண்டு பேர்த்தோட பேருமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஏன்னா ஜான்வி கபூர் மேம் ரொம்பவே க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம ராம்சரண் சார் ரொம்பவே க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்து தான் இதில் வந்து ஆஸ் ஏ லீடிங் கேரக்டர். அண்ட் இதில் வந்து டைரக்ட் பண்ணிக்க வந்து புச்சி பாபு. And music by a special person, Rahman sir. ஸோ இந்த பாட்டு வந்து ஆல்ரெடி நான் லைட்டாக ஒரு கிளிம்ஸ் பார்த்துருந்தேன். ஸோ அதில் வந்து ராம்சரண் சாரோட ஸ்டெப்பு ஒன்று பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ அப்போவே நான் யோசிச்சேன் இந்த பாட்டு பண்ணணும். பட் நேற்று வந்து வரும்போதுலாம் அதில் வந்து தமிழ் சாங் வரவே இல்லை. 4 லாங்குவேஜ் வந்துருந்துச்சு, பட் தமிழ் வரல. இன்னைக்கு தான் தமிழ் லாங்குவேஜ் விட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் தமிழ் லாங்குவேஜ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நான் எங்களுக்கும் ராம்சரண் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலி இந்த படத்துக்கு வேறு இந்த படத்தோட டீசரே செம்ம ஹைப்பாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்துட்டு ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பாட்டு எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐகானை பிரஸ். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோ ஓகேவா? ஒரு வெண்ணிலா துண்டு அது பக்கமா கண்டு என் முத்தோடல் பத்தி கிருச்சு அந்த சென்னரி ரெண்டு இந்த நெஞ்சில உண்டு ஒரு நல்லவனா உண்டு சிக்கிரி 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 சிரிச்சு சிக்கிரி சிக்கிரி என்ன கொத்தி போடுற பொண்ணு சிக்கிரி சிக்கிரி என்னி சிக்கிரி சிக்கிரி காமின் பாட்டு மிருகமென்ன சிக்கிரி சிக்கிரியோ அழகா புகழ வந்தே ஒரு வெண்ணிலா துண்டு அது பக்கமா கண்டு என் முத்தோடல் பத்தி கிரச்ச. ஒரு கோவத்து ஒரு மூக்குத்தி உன் மூக்குத்தான் ஒரு தேக்குத்தி நீ மீனுன்னா நான் மீன் கொத்தி உன் பாதம் தான் என் கண் கொத்தி அந்த தேவன் தான் தேனால தேகத்தை செஞ்சானோ மிச்சத்தை உதறித்தான் நீ போகும் பாதம் மண்ணிருக்கும் போன பெண்ண வயிறும் கத்தும் போதும் என விட அப்பத்தான் உயிர் இருக்கும். சிக்கிரி 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 ஒரு வெண்ணிலா துண்டு பக்கமா கண்டு என் மொத்தோடு பத்தி கிரச்ச அந்த சென்னரி ரெண்டு இந்த நெஞ்சில உண்டு ஒரு நல்லவனா உண்டு கிரச்ச. ஆச்சரிய சமயம்
இது பொண்ணு இல்ல ஒரு பூ பந்து பூ நீ சொன்னா நான் காவந்து நீயும் சொல்லி பொய்யமாந்து நான் வேஷத்தில் வந்து பூ வண்டு என் கண்ணெல்லாம் நீயாச்சு நாக்கெல்லாம் நீராச்சு ஒரு காட்டாரு கோடெல்லாம் நீரி பார்த்து நீ முட்டி பாட முத்து புல்ல முள்ளு காடு புத்திலாவும் மாறு செடியில கொண்டு சிக்கரி 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 சிரிச்சு திருடும் பழகி மனச பழகும் பழகி ஒரு வெண்ணிலா துண்டு அது பக்கமா கண்டு என் மொத்தோடு பத்தி கிரச்ச அந்த சென்னரி ரெண்டு இந்த நெஞ்சில உண்டு ஒரு நல்லவனா உண்டு கிரச்ச சிக்கரி 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 சிரிச்சு திருடும் பழகி மனச பழகும் பழகி ஸோ பாட்டு கேட்டோம் செம்மையா இருந்துச்சு. ஸோ ரொம்ப டைமுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு லவ் அண்ட் எனர்ஜெட்டிக் சாங் வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ராம்சரண் சாரோட கிரேஸு எங்க பண்ணாலும் சொல்லுவாங்க சில பேருக்கு சரி இடுப்பு மட்டும் தான் ஆடணும்னா அவங்களுக்கு இடுப்பு அவங்க பாடியே ஃபுல்லா ஒவ்வொரு பாட்டும் ஒரு இதுல ஆடின மாதிரி இருக்கு. கோரியோகிராஃபி வந்து ஜென்னி மாஸ்டர் தான். ஸோ அவங்க வந்து எப்பவுமே செம்மையா பண்ணுவாங்க. ஸோ நம்ம பீஸ்ட்ல இந்த பாட்டுலாம் எல்லாமே அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துல இந்த பாட்டு வந்து சூப்பராக அவங்க கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தனியாக தான் பண்ணுறாங்க, பட் செம்மையாக பண்ணுறாங்க. அப்புறம் நடுவில் அந்த சின்ன பசங்க கூட ரைட்டாக ஒரு ஸ்டெப் இருக்குது, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. மெயினாக அந்த பேட்டை வச்சு அடிக்கிறது ஒரு ஸ்டெப்பாக பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கிளிம்ஸ்லேயும் பார்த்தோம், அவங்க ஸ்டைலே அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் பேட்டிங் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜான்வி கபூர் மேம் போகும்போது அழகா இருக்காங்க. ஜான்வி கபூர் அழகா இருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா அவங்க வந்து டிஃபரன்ஷியேட் நம்மளால பண்ண முடியல. ஏன்னா தேவராங்கிற படத்தையும் என்டிஆர் கூட நடிக்கும் போது இதே மாதிரி தான் தெரிஞ்சாங்க, இப்பவும் அதே மாதிரி தான். ஐ திங்க் அவங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது கேரக்டரைசேஷன்ல இல்லை அவங்க லுக்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணா மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு ரெண்டு பேத்துக்கும் பேரு. ஸோ அந்த விஷுவல் சொல்லி ஆகணும். பேக்ரவுண்ட் அந்த பேக்ரவுண்ட் வாட்டர் ஃபால்க்கு அந்த இது எட்ஜில் இருந்து இது பண்ணுறது அதெல்லாம் ஐயோ செமையாக இருந்துச்சு. அதில் நம்மளே அங்கே போகிற மாதிரி அந்த விஷுவல் அதுமாதிரி ஒரு இதில் வந்து அழகாக ராம்சரண் சார் வந்து நல்லா பெருசாக ஆடுற மாதிரி பின்னாடி வந்து அந்த பேக்ரவுண்டை பிளர் பண்ணி அந்த வாட்டர் ஃபால் விடுறத காட்டிடுங்க. அதெல்லாம் வேற லெவல். அதெல்லாம் கேப்சர் எப்படி முதல்ல தெரியல. இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஷூட்டிங் பண்ணுறதே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ ரொம்பவே அழகாக கவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்லுவாங்க ஈவினிங் டைம் நைட் டைம் அந்த மாதிரி ஷூட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து அழகாக அவங்க இது பண்ணிட்டு அவங்கள பற்றி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதில் ஏதோ ஒன்று தெரில, அவங்க ரொம்ப ரசிச்சு அவங்க வர்ணிச்சு பாடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து ஒரு சிகார் மாதிரி வச்சு அதை அப்பப்போ இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்த படத்தில் ஐ திங்க் நிறைய சிகார் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்மோக்கிங் நிறைய இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலாக அவங்க பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் அந்த ரகட் லுக்கில் ஒரு மாதிரி இந்த ஊருக்காரங்க பசங்க அப்படி இருப்பாங்க. மூக்கில் வளையம் போட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்டான ஒரு லுக்கு கெட்டப். நம்ம வந்து ரங்கஸ்தலம்ல நம்ம ராம்சரனை பார்த்துருக்கோம், சூப்பராக ஆக்ட் பண்ணிப்பாங்க, செம்மையாக இருக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸ். ஸோ மேபி அந்த மாதிரி கொஞ்சம் சிமிலர். ஆனால் இதில் வந்து ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப பெருசாக வளர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ரகடாக இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. லிரிக்ஸுமே விவேக் சார் ரொம்ப சூப்பராக பாடிருக்காங்க. நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் சொல்லணும் மியூசிக் வந்து அது கண்டிப்பாக அது கேட்சியாக இருக்குது. அந்த சிக்கிரி சிக்கிரி அந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து சூப்பராக கேட்சியாக பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஏஆர் ரஹ்மான் சார். ஓவரால் பாட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இப்போ ரியாக்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ வந்துச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ போட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.